ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னா எப்படி இருக்கணும்? இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். அந்த 5 பாயிண்ட்டில் நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. முதல் விஷயம், ஸ்ட்ரென்த் அண்ட் பாடி ஸ்டாமினா. நீ எத்தனை ஓவர் போட்டாலும் உன்னோட பவுலிங்கில் ஃபேஸ் ட்ராப்பே ஆகக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஸ்ட்ரென்த்து. கால் மசில்ஸ் அண்ட் கோர் அண்ட் ஷோல்டர் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. மூணாவது, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆக்ஷன் ஸ்மூத்தாக இருக்கணும், ஏன்னா உனக்கு இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்காக. ரெண்டாவது பாயிண்ட், ஸ்கில்ஸ். லைன் அண்ட் லென்த்து எப்போதும் ஒரு பேட்ஸ்மேனை சேலஞ்ச் பண்ணுற ஸ்பாட்லேயே வைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், வேரியேஷன். பவுன்சர், யாக்கர், சீமு, ஸ்விங்கு இதெல்லாம் நீங்கள் மாஸ்டர் பண்ணியிருக்கணும். மூணாவது பாயிண்ட், மைண்ட் செட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக. பொறுமை எப்பவுமே முக்கியம். ஒவ்வொரு ஓவரும் நீ போடும்போது விக்கெட் கிடைக்காது, நீ ஆனால் கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனை ஃப்ரெஷர்லேயே தான் வச்சுருக்கணும். அதாவது அக்ரெஷன். இது என்னடா ஓவர்னு பேட்ஸ்மேனை ஃபீல் பண்ண வைக்கணும். கான்ஃபிடென்ஸ். என்னதான் ஒரு பால் நீ பேடாக போட்டாலும் மைண்டு ஷேக்கே ஆகக்கூடாது. நாலாவது பாயிண்ட், ஆட்டிடியூட் அண்ட் ஃபீல்டு. ஆல்வேஸ் ரெடி டு பவுல் நெக்ஸ்ட் பால் ஹை எனர்ஜியோட. டீமுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் பேட்ஸ்மேன்ஸ் பட் ஃபியர் ஷோ பண்ணக்கூடாது. அஞ்சாவது பாயிண்ட், டிசிப்ளின். நோ அன்னெசரி, நோ பால் அண்ட் வைடு. வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸில் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கணும். பாயிண்ட், டயட், ஸ்லீப் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொட்டீன் எக்ஸசைஸ் வேணும்னா கீழே பவுலிங் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன்.